நினைச்ச இந்த பிறவில என் கையால பலியாக போற. தலை கொடுக்க தயாராகிரு. கௌரிமா, இது என் வாழ்நாள்லயே மறக்க முடியாத நாள். அதுக்கு காரணம் நீதாம்மா, நீ மட்டும்தான். எல்லாரோட சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஐயா, நல்ல நேரம் முடிய போகுது. புருஷன் பொண்டாட்டிய மனையில உட்கார வைங்க. தோ. ஏய் அசோக், பெரியப்பா கூட்டிட்டு போய் உட்கார வை. சீக்கிரம் போ போ. சரி பெரியப்பா, போடா. வா வா உட்காரு. ஓம் பிரசன்ன லக்ஷ்மியே போற்றி, ஓம் பிரகாச லக்ஷ்மியே போற்றி, ஓம் பில்வ லக்ஷ்மியே போற்றி, ஓம் பூலக்ஷ்மியே போற்றி. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வைக்கலாம். ஓம் புவன லக்ஷ்மியே போற்றி, ஓம் பூஜ்ய லக்ஷ்மியே போற்றி, ஓம் பூர்ண லக்ஷ்மியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாயா லக்ஷ்மியே போற்றி, ஓம் மோக்ஷ லக்ஷ்மியே போற்றி, ஓம் மோகன லக்ஷ்மியே போற்றி, ஓம் யக்ஞ லக்ஷ்மியே போற்றி. கொடுங்க. ஐயோ, அவன் தலையில அவனே மண்ணாலி போட்டுக்கிறானே. டே அசோக்கு, ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போடும். சின்னையா, ரொம்ப நன்றி சின்னையா. நான் உனக்காக வரல, உன் சத்தியத்துக்காக தான் வந்தேன். சொன்ன மாதிரி என்னை விட்டு போயிடு. காவேரி, அங்க நிக்கிற அந்த புள்ளத்தாச்சி யாருன்னு தெரியுதா? அக்கா, அது பக்கத்து வீட்டு சித்ரா. கூட நிக்கிறது அவங்க அம்மா சாந்திகா. இவ வீட்ல எந்த விசேஷம் நடந்தாலும், நல்லது கெட்டது நடந்தாலும், பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தானே வருவா. சரி, பாக்க ரொம்ப பாவமா இருக்கே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரி சாந்தி தானு பணம் கொடுத்து எத்தனையோ முறை உதவி செஞ்சிருக்கேன். அவ வீட்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் பத்திரிக்கைய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கொடுப்பா. ஆனா இப்ப என்னடானா, அவளோட மருமக நிறமாசமா இருக்கா. அது மட்டும் இல்லாம முந்தா நாள் அவ வீட்ல வளகாப்பு வச்சிருக்கா. பக்கத்து வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கா. ஆனா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. தேவைக்கு நான் மட்டும் வீடு தேடி வருவா. இவள மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல பாக்கும்போது நாக்க புடுங்கிக்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவளோட இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறப்போ அதுல நியாயம் இருக்குக்கா. நாம எவ்வளவு பேரு ஜமீனா இருந்தாலும் இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்துல ஒரு வாரிசு கூட இல்ல. நம்ம வீட்டுல அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவ வயித்துல ஒரு புள்ள கூட நிக்கல. அவ எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் அதனால நமக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லையே. அப்படி இருக்கும்போது வளகாப்புக்கு வாங்கன்னு நம்ம கிட்ட அவங்க சொன்னா நல்ல காரியம் அபசகுணமா போயிடும்னு அவங்க நினைச்சிருக்கலாம்லக்கா. அதனாலதான் நம்ம கிட்ட சொல்லாம விட்டுருப்பாங்க. நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா சாந்திய நமக்கு எத்தனை வருஷமா தெரியும்?
இதுக்கு முன்னாடி அவ வீட்ல ஏகப்பட்ட விசேஷம் நடந்திருக்கு. அந்த டைம் எல்லாத்துலயும் அப்ப மட்டும் நம்மள கூப்பிடுறாங்க. அப்ப இந்த அபசகுணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? காவேரி, நீ வாடி. அவளை என்னன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டாதான் என் மனசு ஆறும். ஏ சாந்தி, இங்க வா. ஏ சித்ரா, ஜமீனம்மா வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போது நிறுத்து சாந்தி. எங்களை பார்த்ததும் நடிக்கிறியா? முந்தா நாள் உன் வீட்ல விசேஷம் எல்லாம் வச்சிருந்திருக்க, ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. நானும் என் புருஷனும் சேர்ந்துதான் எங்க அத்தைய கூப்பிட வேணாம்னு சொன்னோம். அவங்கள கூப்பிடாததுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? என்னடி பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கிறப்ப உனக்கு வாய் நீளுது? அம்மா அம்மா அம்மா, கோச்சுக்காதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதோ என் மருமக யாரு என்னன்னு தெரியாம அப்படி பேசிட்டா. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, எங்க வீட்ல எந்த ஒரு நல்ல காரியம் விசேஷமா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவோம். ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்லம்மா. என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சென்டிமெண்ட் பாக்குறாமா. அதனாலதான் நிறைய பிள்ளைங்களை பெத்தெடுத்து தலைமுறை தாண்டினவங்களையும் இப்ப குழந்தை பெத்துக்கிறவங்கள மட்டும்தான் எங்க விசேஷத்துக்கு நாங்க கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. என் மருமக வந்த கல்யாணமாகி ஒரே வருஷத்துல ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறா. ஆனா உங்க மருமக சத்யாக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாகல. அப்படி இருக்கும்போது என் மருமக வளகாப்புக்கு வாங்கன்னு சொன்னா உங்க மனசு சங்கடப்படாதா? அதனாலதாம்மா சொல்லல. அப்புறம் என் மருமகளுக்கு இது தலைப்பிரசவம். தலைச்ச குழந்தை மேல யாருடைய கண்ணாவது பட்டுட்டா என்னமா பண்ண முடியும்? அதனாலதான் சொல்லல. மத்தபடி உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு மனசுக்குள்ள எந்த உள்நோக்கமும் இல்லம்மா. எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்கம்மா. வரங்கம்மா, வா. வலிப்பு வந்து துடிச்சிட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உங்களை காப்பாத்திடுவேன். அண்ணே, இந்தாங்க, நல்லா பிடிங்க, டைட்டா பிடிங்க. இந்தாங்க, இத பிடிங்க, இத பிடிங்க. ஏய் கௌரி, தூரத்திலிருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்னாதான் தெரியும். ஆனா பக்கத்துல வந்து பார்க்கும்போதுதான்
நாய் மாதிரி இருக்கிற நரியோட தந்திரம் எல்லாம் புரியும். இந்த காலம் செஞ்ச தந்திரம் முதல்ல நீ சிக்கன. என் மாய மந்திர வலையில வசமா மாட்டிக்கிட்ட. இந்த ஜென்மத்துல உன் தலைவிதிய மாத்தி எழுத போற கடவுளே நான் தான். ஜெய் கமண்டல காளி. ஜனா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? காலனையா என்ன சொன்னாரு? நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு. அண்ணே, இத்தனை நாள் நம்ம எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு இருந்த அந்த கௌரிய தன்னோட மாய மந்திரத்தினால காலனையா தூக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரியே கண்டிப்பா நரபலி நடந்துரும். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? தலைமுறை தலைமுறையா நம்ம முன்னோர்கள் எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ அத எப்படி நம்ம தலைமுறையில நாம முடிக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா, பெருமையா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு எதுன்னு நடக்காம போயிருக்கு. காலனையா அந்த கௌரிய மட்டும் நரபலி கொடுத்துட்டாருன்னா நம்மள பிடிச்சிருந்த கெட்ட நேரம் எல்லாம் போயிடும். இவன் நம்ம பேசினதையெல்லாம் வெளியில இருந்து கேட்டிருப்பாளோ? மாமா மன்னிச்சிருங்க மாமா, நான் வேணும்னு பண்ணல. கதவை திறக்கும் போது கை நழுவிடுச்சு, அதனால காஃபில கீழே விழுந்துருச்சு. இது உடனே கிளீன் பண்ணிடுறேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ கிளீன் பண்ணு. நாங்க இங்க காட்டன் மில் டெண்டரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். சரிங்க மாமா. அண்ணே, இப்ப நம்ம பேசினது எல்லாத்தையும் அந்த துர்கா கேட்டிருப்பாளுன்னு எனக்கு தோணுதுண்ணே. எனக்கும் அவ திடீர்னு உள்ள வந்தப்ப அதே மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அவ கண்ணை பார்த்தப்போ அவ கண்ணுல அப்பாவித்தனமும் பயமும் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அவ கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ணே, நான் சொல்ல வந்ததை மறந்தே போயிட்டேங்க. காலனையா அவரோட இடத்துக்கு நம்ம 2 பேரையும் உடனே வர சொல்லிருந்தாரு. அப்படியா? ஏண்டா அதை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவ? அவரை பார்க்கறதாண்டா நமக்கு முத வேலை. வா பாப்பலாம். நான் ஒரு பைத்தியக்காரி. பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் ஏதோ கம்பெனி விஷயமா பேசிட்டு இருக்கும் போது நான் போய் அவங்கள வர தொந்தரவு பண்ணிட்டேன். ஆனா அது அவங்க பெருசா எடுத்துக்காம ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் வர வர நானே இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னன்னு தெரியல, என் மனசுலாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கௌரி கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா கொஞ்சம் நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கும். கௌரி, நான் மட்டும் இங்க மனசு சரியில்லாம இருக்கிறப்ப நீ மட்டும் எதை பத்தியும் யோசிக்காம நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பியா? துர்கா, என்ன சின்னையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது.
என்னாச்சு சின்னையா? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நான் சொன்னதை மட்டும் செய். கொஞ்சம் தனியா வா, நான் உன் கூட பேசணும். வா. நீ எல்லா வேலையும் தெரிஞ்சுதான் பண்றியா, இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கியா? என்னாச்சு சின்னையா? நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணல. எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ இப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு என்ன ஆட்டி படைக்குது. உன்னால நான் இன்னும் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சின்னையா என்னாச்சு? இப்ப ஏன் என்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறீங்க? இங்க பாரு, இந்த அக்கறையா சென்டிமெண்டா பேசுற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத. உன்னால ஏற்கனவே நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னோட கோவம் ஆத்திரம் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை கோவப்படுத்துற அளவுக்கு என் மனசார நான் எந்த தப்பும் பண்ணல சின்னையா. ஏய் போதும், நிறுத்து. இதுக்கு மேலேயும் உன்ன மாதிரி எனக்கு டிராமா பண்ண தெரியாது. ஆரம்பத்துல உன்னை ஒரு அப்பாவி பொண்ணு நினைச்சதுனால மட்டும்தான் நான் எப்பவும் போல எல்லார்கிட்டையும் கேஷுவலா பேசுற மாதிரி தான் உங்ககிட்டயும் பேசினேன். ஆனா உண்மையிலே நான் பண்ண தப்பு அது மட்டும்தான். இங்க பாரு, உன் கூட நின்னு பேசுறதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு சுத்தி வளைக்காம நேரடியா எனக்கு பதில் சொல்லு. முதல்ல நீ எப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக போற? கௌரி எப்போ இந்த வீட்டை விட்டு போறாலும் அப்பவே நானும் கிளம்பி போயிடுறேன் சின்னையா. யாரு போறாங்க போகலங்கிறது என்னோட பிரச்சனை இல்ல. ஆனா நீ இங்க இருக்கிறது தான் என்னோட பிரச்சனை. அதனால மறுபடியும் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாத. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு, என்ன விட்டு கிளம்பி போயிடு ப்ளீஸ். ஜெய் கமண்டலக்காளி. அண்ட சராசரத்தையும் அடக்கையாளும் கமண்டலக்காளியே, காலன் கூப்பிடுற சிறை பிடிக்கப்பட்ட சிறுமி என் கண்ணு முன்னாடி வரணும். ஏய் கௌரி, இந்த நேரத்துக்காக, உன்னை பார்க்கிற இந்த நிமிஷத்துக்காகத்தான் இப்ப வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். தினமும் என்ன பார்க்கறதுக்காக எத்தனையோ பேரு காத்துட்டு இருக்காங்க. நான் வணங்குற அந்த அம்மன் மேல பக்தியால பல பேர் வராங்க, பயத்தினால பல பேர் வராங்க, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடி பல பேர் வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட கையாலேயே அழையணும்னு சில பேர் வருவாங்க. இதுல நீ யாரு? நான் யாரா? இந்த உலகத்துல அடுத்தவனுக்கு கிடைச்சிருக்குன்னு மனுஷன் பார்த்து பொறாமப்படாத ஒரே விஷயம் மரணம். அந்த மரணத்தையே என் காலடியில மண்டையில வச்சு என் கமண்டலக்காளியின் காலடியில் மடிப்பிச்சை கேட்க வைக்கும் காலன் நான்.
ஏய் கௌரி, நீ இந்த ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், உன்னை சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், ஆனா உன் புத்தியும் சக்தியும் இந்த காலன் கிட்ட எடுபடாது. ஏன்னா நீ யாரு, எதுக்காக இந்த ஜென்மத்துல மறுபிறவி எடுத்து வந்திருக்கேனோ என் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சரி சொல்லு பார்க்கலாம், என்ன பத்தி நீ எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கன்னு. உன்னோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூணையும் தெரிஞ்சவண்ணா. நீ யாருனா உருமாறி வித்த காட்டுற அந்த கருமாரியோட அருள் பெற்றவ. இதை என் கமண்டலக்காளி என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டா. பரவாயில்லையே, என்ன பத்தி நீ சொல்ல ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா இருக்கே. ஆரம்பம் பயங்கரமா இருந்தா அதோட முடிவு ரொம்ப விபரீதமா இருக்கும். நீ ஏற்கனவே என் முன்னோர்களால போன ஜென்மத்திலேயே பலி கொடுக்கப்பட வேண்டியவ. அப்ப தப்பிச்சிட்ட. ஆனா இந்த ஜென்மத்துல என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ இருக்கிற ஊர்ல எல்லாரும் உன்னை தெய்வ வாக்கு சொல்ற கௌரியா தான் பாக்குறாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் உனக்கு அந்த கௌரி அம்மனோட அபரிமிதமான சக்தி இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறியா? எல்லாம் உன்னோட ஜாதகம். வளர்ப்பிறை நாகபஞ்சமி அன்னைக்கு சுபசுக்கிர ஓரையில் பிறந்த தலச்சம் புள்ள நீ. தலச்சம் புள்ளையா பொருந்து கன்னிப்பெண் ஆகாத பெண் குழந்தையா நீ இருக்கிறதுனால போன ஜென்மத்துல என்னோட முன்னோர்கள் உன்னை பலி கொடுக்க நினைச்சாங்க. ஆனா நீ அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என் கமண்டலக்காளிக்கு பலி கொடுக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்ட. ஆனா இந்த ஜென்மத்துல அதே ஜாதக அமைப்புல பிறந்து இப்ப என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்ட. போக போக தானே தெரியும் மாட்டிக்கிட்டது நானா இல்ல நீயான்னு. உனக்கு எப்படி உன் அம்மனோட அருளும் சக்தியும் இருக்கோ அதே மாதிரி எனக்கோ என் கமண்டலக்காளியோட அருளும் சக்தியும் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல என் முன்னோர்களோட ஆசையும் இருக்கு. எப்பேற்பட்ட அம்மன் சக்தியா இருந்தாலும் கிரகணத்தப்போ வேலை செய்யாது. அதே மாதிரி உன்னோட 8வது பிறந்த நாள்ல உன் சக்தி எல்லாம் காலியாகி நிர்மூலமாகி நீ அழிஞ்சு போயிடுவ. அதை விட முக்கியமா இப்ப உன்னை பத்தி உனக்கே தெரியாத 2 ரகசியம் இருக்கு. என்னதான் அம்மனோட அருள் வாங்கின குழந்தையா இருந்தாலும் உனக்கு தெரியாத அந்த 2 ஜென்ம ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணு உன் பொறப்போட ரகசியம், இன்னொன்னு எதிர்காலத்துல நடக்க போற இன்னொரு அதிசயம். ஆனா அது என்னன்னு இந்த காலன் உன்கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா அத கேட்கறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இதே இடத்துல உன்னை துடிக்க துடிக்க என் கமண்டலக்காளிக்கு பலி கொடுத்தே தீருவேன். இது சத்தியம். போதும் நிறுத்து. எந்த சக்தியும் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த ஆதி சக்தி அருள் பெற்ற குழந்தைடா. ஈசலோட அழிவு எப்படி அதோட ரெக்கையில இருக்கோ அதே மாதிரி உன்னோட அழிவு ஏன் கையில தாண்டா இருக்கு. ஏய் கௌரி, கமண்டலக்காளி முன்னாடி என் முன்னோர்கள் தவம் செய்யறப்ப அந்த தவத்தை கலைக்க இந்திரமாய உருவத்துல புலித்தோலை கிழிச்சு வதம் செஞ்ச ஈட்டி தான் இது. இதோ உன்னை வதம் செய்ய இப்ப வருது. ஜெய் கமண்டலக்காளி. இந்த அண்ட சராசரத்தை கேடயமா இருந்து காக்குற ஆதி பராசக்தியோட அருளால நீ அனுப்பின ஈட்டியோட நிலைமைய பாத்தியா? நாக்கு நாள நகம் வளர்த்து பாவத்தால கீறி விடக்கூடிய உன்ன மாதிரி காலன்களோட சித்து வேலையெல்லாம் இந்த கௌரி கிட்ட எடுபடாது. ஜெய் கமண்டலக்காளி தாயே.
மாதிரி உன்கிட்ட எத்தனை ஆயுதம் இருந்தாலும் அதனால ஒரு பலனும் இல்ல. அந்த அம்மனோட அருள் எனக்கு இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஜெய் காளி. ஏய் கௌரி, நான் அனுப்புன கீரி நீ அனுப்புன பாம்ப ரெண்டா கடிச்சு துப்பன மாதிரி நான் நினைச்சேன். இப்பவே உன்னை உர தெரியாம அழிச்சிடுவேன். போன ஜென்மத்துல என் முன்னோர்கள் கொடுக்காத அந்த நரபலிய நிறைவேற்றாம இறந்து போனாங்க. அந்த கடமைய இந்த ஜென்மத்துல நான் செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஜெய் கமண்டலக்கால். ஜெய் கமண்டலக்காளி. உன்னை விட பல மடங்கு கொடிய அரக்க சாவே இல்லைன்னு மார் தட்டிக்கிட்ட மகிஷாசுரனை அவன் சிந்தின 9 துளி ரத்தத்தை வச்சு 9 திரு உருவங்களா மாறி எப்படி அந்த அன்னை துர்கா தேவி வதம் செஞ்சாலோ அதே போல ஒரு அழிவு இப்போ உனக்கு நடக்க போகுது. அந்த அம்மனோட அருளால இன்னையோட நீ அழிய போற. ஜெய் ஜெய் காளி கமண்டல காளி தாயே. ஜெய் கமண்டல காளி. ஜெய் கமண்டல காளி. ஐயா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க என் கூட. ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க ஒரு பிரளயமே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இது எதுக்கான அறிகுறி? கமண்டல காளியோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. இன்னும் அந்த கௌரிய பலி கொடுக்கலனா
நாம எல்லாருமே அந்த கமண்டல காளியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டமா இப்படி சுத்தி சுத்தி பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா, எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்கன்னு நீங்க தான் கூப்பிட்டீங்க. பலி கொடுக்க போற கௌரி இங்க எங்கேயுமே இல்லையே. எங்க கௌரி? போங்க. சரிங்க ஐயா, போங்க. அந்த கௌரி முழுக்க முழுக்க ஏன் கட்டுப்பாட்டுல இங்கதான் இருக்கா. நீங்க எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் அந்த கௌரி உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டா. உங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, யாரு கண்ணுக்கும் அந்த கௌரி தெரிய மாட்டா. அதே மாதிரி அந்த கௌரி கண்ணுக்கும் யாரும் தெரிய மாட்டாங்க. என்னையா சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கும் அந்த கௌரிக்கும் பெரிய அமானுஷ்ய யுத்தம் நடந்துச்சு. அந்த சூழ்நிலைய ரொம்ப சரியா நமக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த கமண்டல காளியோட மாந்திரீக சக்திய கௌரி மேல ஏவி விட்டு அவளை மந்திர கயிறால கட்டி போட்டு வச்சிருக்க. அவடையப்பா, என் கையில இருக்கிற இந்த இறகுதான் அவளை காட்ட போற திசை. அவளை யாரும் நெருங்க கூடாது, யாரும் பார்க்கவும் கூடாது. இன்னிலிருந்து சரியா எண்ணி 6 நாளைக்கு அந்த கௌரி இந்த மந்திர கட்டுல தான் இருப்பா. அந்த கௌரி தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளோட சக்தி இந்த மந்திர கட்டுல எடுபடாது. இன்னும் 6 நாளைக்கு இந்த மந்திர கட்டை விட்டு அவளால வெளியே வர முடியாது. ஐயா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அந்த கௌரி வெளியில வரணும்னு முயற்சி பண்ணா அந்த அம்மனோட பரிபூரண அருள் இந்த கௌரிக்கு இருக்கிறதுனால அந்த மந்திர கட்டை உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு இந்த கௌரி எப்படியும் முயற்சி பண்ணுவா. அதுக்கு அந்த அம்மனும் உதவி செய்யும்ல. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண மந்திர கட்டா இருந்தா நிச்சயம் அந்த கௌரி இதுல இருந்து வெளியே வருவா. ஆனா நான் இப்ப சொல்லி இவளை கட்டி போட்டிருக்கிற மந்திரம் தான் தாந்திரீக முறைப்படி கமண்டல காளியை நோக்கி தவம் செஞ்சு கட்டப்பட்டிருக்கிற மந்திர கட்டு இது. கௌரி இந்த மந்திர கட்டுக்குள்ளதான் இருக்கா. அதை கண்டுபிடிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. அப்போ அந்த கௌரிய யாராலையும் இந்த மந்திர கட்டுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அவளால வெளியில வரவும் முடியாது. அப்படிதானுங்கய்யா? ஆமா, ஆனா ஒரே ஒரு மாற்று வழி இருக்கு. அந்த விஷயத்துல தான் நாம 3 பேருமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயா, அந்த கௌரி வெளியில வரணும்னா அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கா? இது என்னங்கய்யா புது சிக்கலா இருக்கு? சிக்கல் இல்லாத பொருளோ சிக்கல் இல்லாத செயலோ இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஆனா அந்த சிக்கல்ல சிக்காம பாதுகாப்பா வாழத்தான் அந்த இயற்கை நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்திருக்கு. ஐயா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா அது என்னன்னு முழுசா எங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்ற, நல்லா கேட்டுக்கங்க. அந்த கமண்டல காளியோட தாந்திரீக முறைப்படி இந்த மந்திர கட்டு போடப்பட்டிருக்கு. இந்த மந்திர கட்டு அவுக்கிறதுக்கு அந்த அம்மனோட அருள் பெற்ற இன்னொரு மந்திர கயிறால தான் முடியும். தப்பி தவறி கூட அந்த அம்மன் கயிறு கௌரி கைக்கு வந்துச்சு, நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த 6 நாள்ல யாரு மூலமும்
அந்த மந்திர கயிறு கிடைச்சிடக்கூடாது. அதையும் மீறி ஒருவேளை அந்த மந்திர கயிறு கிடைச்சிச்சு, அந்த மந்திர கட்டுக்குள்ள இருந்து கௌரி வெளியே வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் என்னாலேயே முடியாது. என் முழு கட்டுப்பாட்டுல தான் இந்த மேற்கு மலை காடு இருக்கு. அதனால என்ன மீறி இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. அதே மாதிரி அந்த மந்திர கட்டுல இருந்து கௌரியும் வெளியே வர முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கய்யா. சொல்ற, நிச்சயமா சொல்ற. வாங்க. எங்க பரம்பரையோட சாபம் தீர என்ன பண்ணணும்னு என்கிட்ட வந்து கேட்டப்போ நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இருக்குங்கய்யா. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நெத்தி பொட்டுல ஆணி அடிச்சு இறங்கின மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சி பெரிய விஷயமே கிடையாது. இன்னையில இருந்து 6 நாள் நீங்க 2 பேரும் கடக்கிறது கிட்டத்தட்ட 6 வருஷம் கடக்கிற மாதிரி. மனுஷ உடம்புல 32 எலும்பு வளையங்கள் இருக்கு. அதுல முதுகு தண்டுல மட்டும் 3 நாடி. அந்த நாடி வழியா போய் இடை பின்கலை வழியா செல்லும் பிராணவாயு சுழிமுனை எனும் நடுநாடியில் நிறுத்தி மனச ஒருநிலைப்படுத்தி கண்ண மூடுனா சாவ விட கொடுமையா ஒரு வழி வரும். அந்த வலியும் கொடுமையும் அந்த கௌரி மந்திரக்கட்டுக்குள்ள இருக்கிற 6 நாளும் அனுபவிப்பா. தப்பி தவறி கூட நிதானம் எழுந்து அவசரப்பட்டா உங்க குடும்பத்துல சாவு விழறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னங்க எப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தானே. நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்? இது வரைக்கும் நீங்க சொன்னதையெல்லாம் நாங்க சரியா தானே பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இங்க பாரு ஆவுட, நான் உங்க 2 பேரையும் பயமுறுத்த சொல்லல. நடக்க போறத முன்கூட்டியே சொல்லி உங்களை தைரியமா இருக்க சொல்றேன். ஐயா, கௌரிய மந்திர கட்டுக்குள்ள கட்டி போட்டாச்சு. இனிமே அவ தப்பிக்க முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்க தானே ஐயா சொன்னீங்க. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். சொல்ற பேச்சை என்னைக்கும் மாத்தி பேச மாட்டான் இந்த காலன். இந்த 6 நாளை கடக்க நாங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உங்க பரம்பரையோட சாபத்திக்கிற வரம் கௌரி தான். அந்த கௌரிக்கு ஏதாவது ஆச்சு, மறுபடியும் உங்க குடும்பத்தை கூண்டோட அழிக்கிற சாபம் தான் அந்த துர்கா. என்னங்க ஐயா சொல்றீங்க? அந்த கௌரிக்காவது அம்மனோட ஆசி வாங்கின சக்தி இருக்கு. ஆனா இந்த துர்கா நம்மள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு தானே. அவளுக்கு எதுக்காக நாங்க பயப்படணும்? ஐயனார் கோவிலுக்கு போனா சாமிய பாக்கிறதுக்கு முன்னாடி சாமி ஏறி உட்கார்ந்து இருக்கிற வெள்ள குதிரையை தான் பார்ப்பாங்க. நாம எல்லாருமே சாமிக்கு தான் சக்தி அதிகம்னு நினைச்சுப்போம். ஆனா சாமி கூட இருக்கிற வாகனத்துக்கும் ஆயுதத்துக்கும் சக்தி இருக்குன்றத எல்லாருமே மறந்துடுறோம். வீச்சருவால் எடுத்துட்டு வேட்டைக்கு போற ஐயனார் அந்த கௌரினா, அந்த கௌரிய பாதுகாப்பா பத்திரமா கூட்டிட்டு போற அந்த வெள்ள குதிரை தான் உங்க வீட்டுல இருக்கிற துர்கா. ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாவே சொல்றேன். கௌரி விஷயத்துல நாம எவ்வளவு கவனமா இருந்தோமோ அதை விட 1 மடங்கு மேல இனிமே நீங்க துர்கா விஷயத்துல கவனமா இருக்கணும். அதுவும் இந்த 6 நாள் மட்டும்தான். இந்த 6 நாள் கடந்துருச்சுன்னா கௌரிய எப்படி நரபலி கொடுத்து இருக்கிற தடம் தெரியாம அழிப்போமோ அதே மாதிரி அந்த 6 நாள் கழிச்சு அந்த துர்காவையும் இருக்கிற இடம் தெரியாம காணா பணமாக்குவோம். எந்தெந்த விஷயத்துல துர்கா கிட்ட நாங்க கவனமா இருக்கணும்? கௌரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாந்தமா இருக்கிற துர்கா, கௌரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ பத்திரகாளியா மாறிடுவா. கௌரி வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் துர்கா வீட்டுல இருந்து வெளியே போக கூடாது. உங்க பார்வை கழுகு பார்வையா மாறி துர்கா மேல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி துர்கா சாதாரண பொண்ணு கிடையாது. அவ சாமிக்கு பூஜை பண்ணி கௌரிய கண்டுபிடிக்க துடியா துடிச்சிட்டு இருப்பா.
அதனால எக்காரணம் கொண்டோ கௌரிய தேடி துர்கா வெளியே வரவே கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் குடும்பத்துல இந்த 6 நாளைக்குள்ள எந்த உயிர் பலியோ அல்பாயுஸ்ல போற சாவோ நடந்துடவே கூடாது. 6வது நாள் முடிவுல இந்த நரபலி கொடுத்து முடிகிற வரைக்கும் உன்னோட வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொன்னதை மீறி துர்காக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு, அப்புறம் என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் உங்க பரம்பரை சாபம் தீராது. இன்னும் 6 நாள் தான் உங்களுக்கு அவகாசம் இருக்கு. ஜனா, உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், கவனமா பாத்துக்க வேண்டியது உன் கடமை. அத மீறி ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை தீர்க்க வேண்டியது ஆவுடை உன்னோட கடமை. அது நீங்க 2 பேரும் உங்க கடமையை சரியா செஞ்சா அந்த கௌரிய நரபலி கொடுக்க வேண்டியது என் கடமை. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சிடறோம். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம கிளம்புங்க. சரிங்கய்யா, வரோங்கய்யா. போயிட்டு வரோம். வாஜன், சரிங்க. இல்லைங்க, இப்ப நான் சொல்ல போற இன்னொரு முக்கியமான விஷயத்தை நல்லா கேட்டுட்டு போங்க. நீங்க எதனால துர்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கிற உண்மைய சொல்லாம மறைச்சிங்களோ, அதே மாதிரி கௌரிய நரபலி கொடுக்கிற விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. மீறி தெரிஞ்சா உயிர் போற ஆபத்து ஏற்படும். நான் உங்களுக்கு கமண்டலக்காளியோட ஒரு கயிறு தரேன். அதை கொண்டு போய் உங்க வீட்டு முன்னாடி நிலவாசல்ல கட்டி வை. அந்த கௌரியையும் துர்காவையும் காப்பாத்த ஏதாவது நல்ல சக்தி உள்ள நுழைஞ்சா அதை தடுத்து நிறுத்த கமண்டலக்காளியோட கயிறு வரும். இந்தா, கிளம்புங்க. பார்த்தல அர்ஜுன், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. போட்டியில நான் தான் ஜெயிச்சேன் பாத்தியா? நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் விட்டு கொடுத்தேன். ஓ அப்படிங்களா சார்? நான் பார்த்து கண்ணடிச்சு ஒரு முத்தம் கொடுத்ததும் அப்படியே கவுந்துட்டீங்க. போட்டின்னு வந்துச்சுன்னா மனசை கண்ட்ரோலா வச்சுக்க வேண்டாமா? அழகியே, நான் தான் உங்ககிட்ட என்னைக்கோ கவுந்துட்டனே. இப்ப வரைக்கும் அந்த போதையிலிருந்து என்னால எழுந்திருக்கவே முடியல. என்னன்னு தெரியல அர்ஜுன், நான் உன் கூட இருக்கப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மனசும் ரிலாக்ஸ்டா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்காம நான் தனி உலகத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபீல ரியலைஸ் பண்ணதே இல்லை. தேங்க்யூ அர்ஜுன். ஏய், வந்ததுல இருந்து நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா இருக்க.
நீ பேசுற அழக ரசிச்சுக்கிட்டே இருக்க. அந்த பிரம்மன் இருக்கானே, அவனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் நீ. இந்த உலகத்திலேயே நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு வேற யாருமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணதில்ல. ஆனா இப்படியே இருந்துட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அர்ஜுன். இதோட அடுத்த ஸ்டேஜ் எப்போ நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அர்ஜுன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏற்கனவே ஒருத்தி கூட கல்யாணம் ஆகி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இது வேறயா? என்ன அர்ஜுன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இந்த கல்யாணத்தை பத்தி யோசிச்சாலே ரொம்ப கடுப்பா இருக்கு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆக போகுது. ஆனா எனக்கும் சத்யாவுக்கும் இது வரைக்கும் குழந்தையே இல்லை. அது மட்டும் இல்லாம அவ அந்த ஹாஸ்பிட்டலே கட்டிக்கிட்டு அழுறா. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல பிரச்சனை. ஏண்டா கல்யாணம் பண்ணோன்ற விரக்திக்கு நான் வந்துட்டேன். அதான் நீ திடீர்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மேரேஜ்னு சொன்ன உடனே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அர்ஜுன், அந்த சத்யாவும் நானும் ஒன்னா. அவ உன் மனச புரிஞ்சுக்காதவ. ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவ. உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவ. நீதான் அர்ஜுன் என்னோட உலகமே. நீதான் எனக்கு எல்லாமே. என்ன ஆச்சு அர்ஜுன்? இப்ப மறுபடியும் எதை பத்தி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. உன்னை கூப்பிட்டு ஈசிஆர்ல பைக்ல ஒரு ரைடு போனா எப்படி இருக்குன்னு சின்னதா ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தேன். என்னோட அர்ஜுன் செல்லும் இமேஜின் பண்ணி பாக்குறத நான் இப்போ ரியலாவே பண்ண வைக்க போறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அர்ஜுன், உன்னோட பைக்ல போகணும்னு. ஹேய், இப்பவே வா. ஆமா, இப்பதான். இங்கதான். வா போலாம். ஏய், வா. சும்மா இருமா. வா அர்ஜுன், வா. வா போலாம். துர்கா, நில்லு. துர்கா, பயப்படாத துர்கா. மாமா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். வீட்லயே உங்ககிட்ட அடிக்கடி பேசணும்னு ஆசைப்படுவேன். ஆனா அதுக்கான டைமே கிடைக்கல. அதான் உன்னை இப்ப ரோட்ல பார்த்த அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு தான். உன்னை பார்த்த உடனே என் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் கிளம்பணும். துர்கா, ஏன் துர்கா அவசரப்படுற? உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க மாமா, நான் கிளம்பணும். நீ இப்போ என் பைக்ல என் கூட பாத்தியே, அவ என் ஃப்ரெண்டு ஆஷா. அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு இல்லையா, அதனால உனக்கு இந்த சிட்டி கல்ச்சரை பத்தி அவ்வளவா தெரியாது. சிட்டில இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சத்யாக்கா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நீங்க போய் இங்க பாரு துர்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நீ கண்ணால பார்த்தது ஒரு சாதாரணமான விஷயம். சரி, நீ நம்ம துர்கா வாச்சேன்னு பைக்கை ஓரம் கட்டிட்டு அப்படியே நின்னு உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட அன்பா பேசுவேன்னு பார்த்தா நீ என்னடானா எனக்கு நம்ம டிசிப்ளின் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாலோ இல்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிட்டாலோ அவங்களாம் சிட்டில டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ்னா இங்க இப்படிலாம் இருப்பாங்க. நான் எப்படி ஆஷா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணும் அதே மாதிரி எனக்கு உன் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மாமா, நீங்க பேசுறது சரியில்லை. எனக்கு ஏதோ தப்பா படுது. துர்கா, நீ என்ன சீரியஸ் ஆயிட்டியா? நான் சும்மா உங்ககிட்ட பண்ணுக்காக பிராங்க் பண்ணேன். இங்க பாரு, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷனே ஆகாத. ஜஸ்ட் உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். நீ எங்க 2 பேரும் இங்க பார்த்ததையோ இல்ல நான் உங்ககிட்ட இங்க வந்து பேசுனதையோ நீ வீட்டுக்கு போய் சத்யா கிட்ட எதுவும் சொல்லிடாத. அப்புறம் அவ தேவையில்லாம ஏதாவது தப்பா எடுத்துக்குவா. அதனாலதான் சொல்றேன். மாமா, நான் கிளம்புறேன். பாய். துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் இப்படி இவ்வளவு பதட்டமா இருக்கிறதுக்கு காரணமே அர்ஜுன் மாமாவையும் உங்களையும் நினைச்சதா. எங்களை நினைச்சா? நாங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கோம் துர்கா. அப்புறம் எதுக்கு எங்களை நினைச்சு நீ பதட்டமா இருக்க? அக்கா, அது வந்து துர்கா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஏதோ நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா தயங்குற. என்னாச்சு உனக்கு? இங்க பார், ஏதா இருந்தாலும் உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சு ஓப்பனா என்கிட்ட பேசு. அக்கா, இந்த வீட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்க மட்டும்தான். கூட பிறந்த அக்காவா நினைச்சு சொல்லுன்னு நீங்க கேட்டதால நான் இப்ப இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். இல்லனா எனக்கு தலைய வெடிச்சிரும். அக்கா, நம்ம அர்ஜுன் மாமாவை நான் வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன். அந்த பொண்ணும் மாமாவும் பைக்ல ஒன்னா போனாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா தொட்டு தொட்டு பேசினாங்க. அத பாக்குறப்ப கொஞ்சம் தப்பா தெரியுது. என்ன? ஏய், என் புருஷனை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா? அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அக்கா, நான் என்ன? போதும், நிறுத்த. எப்போ நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னை என் தங்கச்சியா தான் பார்த்தேன். அதனாலதான் நான் உனக்கு ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். இந்த வீட்டுல மத்தவங்க உன்கிட்ட நடந்துக்கிற மாதிரியே நான் உன்கிட்ட நடந்திருக்கேன். உனக்கு இந்த வீட்டுல ஆதரவாவும் ஆறுதலாவும் இருக்கிறது நான் மட்டும்தான். ஆனா அந்த நன்றியை எதை பத்தியும் யோசிச்சு பார்க்காம உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் புருஷனை பத்தி தப்பா பேசுவ? என் புருஷன் கோபக்காரரா இருந்தாலும் அவரோட மனசு தங்கம் மாதிரி. 8 வருஷமா நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கோம். ஆனா 8 செகண்ட்ல நீ இப்படி காலி பண்ணிட்ட. இதுக்கு மேலேயும் என் புருஷனை பத்தி தப்பா பேசின உன்னை விட்டு வச்ச என்கிட்ட பேசின மாதிரி நீ எல்லார்கிட்டயும் போய் பேசுவ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை அக்கா,
துர்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். துர்கா, நம்ம எதை பாக்குறோமோ இல்ல எதை பத்தி நினைக்கிறோமோ அதான் நம்மளோட கனவா வரும். முதல்ல நீ தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காம சூடா நான் கொண்டு வந்த காஃபியை குடி, எல்லாம் சரியாயிடும். இந்தா குடி. நம்ம அர்ஜுன் மாமாவை நான் வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன். துர்கா, துர்கா என்ன பண்ற நீ? நான் தான் எதை பத்தியும் யோசிக்காதன்னு சொன்னேன்ல. பாரு, ரிலாக்ஸா உன்னால ஒரு காஃபி கூட குடிக்க முடியல. மன்னிச்சிருங்கக்கா, நான் வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு ஞாபகத்துல கை தவறி கீழே விழுந்துருச்சு. அக்கா. துர்கா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதோ நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா தயங்குற. கனவுல வந்து அக்கா நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி இப்ப நேர்ல கேக்குறாங்க. அப்ப நம்ம கண்ட கனவு பழிச்சிருமா? துர்கா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ வேற ஏதோ ஞாபகத்துல இருக்க. நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு, என்ன விஷயம்? அது வந்துக்கா, அது வந்து துர்கா, என்ன ஆச்சு? இல்லக்கா, அது வந்து ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஏதோ சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறியா? நீ மட்டும் அது என்னன்னு என்கிட்ட சொல்லலைன்னா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அக்கா, அக்கா, வர வர எனக்கு வாழவே பிடிக்கலக்கா. ஏ துர்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாக்கா, சின்னையாவுக்கும் என்ன பிடிக்கல, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்கல. எல்லாருமே என் மேல கோவமா இருக்காங்க. அத நினைச்சிட்டே படுத்தேனா, அதான் கண்ணை மூடி தூங்குறப்ப கனவா வந்து அலறி அடிச்சு எழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்லக்கா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத, சரியா? வாங்க, நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார்னு நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க சொன்ன ஒவ்வொன்னையும் எங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கிறத பார்த்து இப்போ எங்க அக்காவே உங்களை பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஆமாங்க ஐயா,
நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. ஆனா அது எதையும் எங்களால தடுக்க முடியல. எல்லாமே எங்க கை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. அதான் உங்களை நேர்ல பார்த்து கேட்டுட்டு போக வந்திருக்கோம். மறுபடி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப இங்க வந்து நின்னு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டா இதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு நீ எதிர்பார்க்கிற? அடுத்து என்னென்ன ஆபத்து வரும், அதை எப்படி தடுக்கணும்னு நீங்க தாயா சொல்லணும். நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். ஏற்கனவே ஆபத்து உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? பேருக்கு தான் கல்யாணம் ஆனாலும் இப்ப வரைக்கும் அந்த பொண்ணும் எங்க பையனும் இன்னும் தாம்பதிய வாழ்க்கையில ஒண்ணு சேரல. அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது சுப நிகழ்ச்சி உன் வீட்டுல நடந்துச்சா? ஆமாங்கய்யா, அந்த பொண்ணுக்கு இப்பதான் தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நடத்தணும். நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு முறை கழுத்துல ஏறின தாலிக்கு வீரியம் கம்மி. ஆனா மறுமுறையோ அதே தாலிய பிரிச்சு கோத்து அந்த பொண்ணு கழுத்துல ஏறினதுனால உன்னோட மொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைச்சு நிர்கதியா நிராயுதபாணி ஆக்கிடும். என்னங்கய்யா சொல்றீங்க? சத்தியத்தை சொல்றேன். நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு நீ சொல்லிட்ட. ஆனா இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் அடுத்து நடக்க போறத பத்தி. ஐயா, தயவு செஞ்சு நீங்க சொல்றது எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யற மாதிரி சொல்லுங்க. நான் யாரையும் சார்ந்தவனும் இல்ல, யாருக்கும் சார்ந்தும் என் சத்தியத்தை மறைக்கவும் முடியாது. உன்னோட குடும்பத்துல இனிமே ஒவ்வொரு அழிவா ஏற்பட போறது உறுதி. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை நீங்க யாரும் நம்பல. ஆனா அது ஒவ்வொன்றும் இப்ப உங்க வீட்டுல நடக்கிறத பார்த்துதான் நீங்க இப்ப நம்பி இங்க வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சாமி, வேற வழி இல்லை எங்களுக்கு. நடந்தது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு முழுசா உங்களை நம்பி நீங்க ஏதாவது உதவி செய்வீங்கங்கிற எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கோம். கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் இருக்கு. அடுத்த 6 நாளைக்குள்ள அந்த பொண்ணு உன் வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும். இல்ல நீங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி கூட அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிருங்க. ஒருவேளை அந்த 6 நாளைக்குள்ள அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியலன்னா அடுத்து உங்க பரம்பரையே இருக்குமான்னு சந்தேகம்தான். அதனால இந்த 6 நாளைக்குள்ள அவளை துரத்துறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. அதையாவது சரியா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க. சரிங்க ஐயா, போங்க. போ. இந்த கௌரி எங்க போனா? காலையில இருந்து ஆளே காணுமே. பொழுது போயிருச்சு. வழக்கம் போல கோயிலுக்கு போயிருந்தா கூட இந்நேரம் திரும்பி வந்திருக்கணுமே. சரி, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. போய் தேடி பாப்போம். ஏ துர்கா, அம்மா, காஃபி கொண்டு வா. கொண்டு வரேங்கம்மா. அக்கா, அந்த வேலைக்காரி வரா. பார்த்துட்டு தான் இருக்கேன், வரட்டும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
அம்மா காஃபி. எடுத்துக்க. கன்றாவி. ஏய், மனுஷங்க குடிக்கிற மாதிரி காஃபி போட்டு எடுத்துட்டு வாடின்னு சொன்னா மாட்டுக்கு ஊத்துற கழனி தண்ணி மாதிரி இருக்கு. இத போய் எடுத்துட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்கா? வேலைக்காரியா தானே இந்த வீட்டுக்குள்ள வந்த. பழசு எதையும் மறந்துடாத. ஏன்னா இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிற பாரு வாழ்க்கை, இது உனக்கு நிரந்தரம் இல்லாதது. அம்மா நான் நல்லா தான் போட்டு எடுத்துட்டு வந்தேம்மா. ஓ, இப்படி திடீர்னு இப்படி மாறுச்சுன்னே தெரியல. உனக்கு எதுதான் தெரிஞ்சது? ஓசியில உட்காந்து நல்லா 3 வேளைக்கு மூக்கு பிடிக்க தின்ன மட்டும் தெரியும். அப்புறம் உன் கூட வந்திருக்கிற கௌரி குட்டி பிசாசுக்கு வகை வகையா சமைக்கிற சாப்பாட்டை எடுத்து ஒளிச்சு வச்சு அவளுக்கு நல்லா ஊட்டி விட தெரியும். ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவுன்றது இருக்கா? என் ரூம்ல டஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. கரெக்டான டைம்ல என் ரூமை கிளீன் பண்ணி தொலைன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? நான் எது சொன்னாலும் அத கேட்க கூடாதுன்னு திமிருத்தனம் பண்ணிட்டு இருக்கியா? நீ சொன்னா மட்டும் அவ அப்படியே திருந்தி கிழிச்சிருவாளா? இவெல்லாம் யாருக்கும் அடங்க மாட்டா. ரொம்ப அப்பாவியா அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? போ. மாமா வாமா துர்கா, எடுத்துக்கடா. அக்கா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ துர்கா. நீ குடிச்சியா? இல்லக்கா, இனிமேதான். சரி, போய் குடி. கௌரி, 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 கௌரி. 10ஆம் தேதிக்குள்ள கரெக்டா பேமெண்ட் வரணும்னு சொன்னாங்க. சரிண்ணா. நீங்க 2 பேரும் கௌரிய பாத்தீங்களா? காலையில இருந்து கௌரி ஆள காணோம். இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பா. நல்லா தேடி போய் பாரு. கௌரி, அண்ணே, கௌரியை தேட ஆரம்பிச்சிட்டானே. இப்ப என்னென்ன பண்றது? எப்படி நான் சமாளிக்கிறது? டேய், முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். பாப்பலாம். துர்கா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அக்கா கௌரிய தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே இல்ல. ஊருக்கு வேற அவ புதுசு. அவ வர சின்ன குழந்தைக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கௌரிய பத்தி நினைச்சு நீ கவலைப்படாத. அவ ரொம்ப புத்திசாலியான குழந்தை. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. தேடி பார்த்தா கிடைச்சிருவா. கவலைப்படாத. சரிக்கா. சரி, பாரு. கௌரி, கௌரி. அண்ணே, அந்த காலனையாவோட மந்திர கட்டுல
அந்த கௌரி மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப துர்கா கௌரிய தேட ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்றது? ஜனா, என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த துர்காவை வீட்டை விட்டு வெளியே போக விடக்கூடாது. புரியுதா? வா. கௌரி, கௌரி, மாமா. துர்கா, ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்ல மாமா, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், கௌரிய காணோம். கௌரிய காணுமா? நீ ஒன்னும் பயப்படாதம்மா. ஒன்னு செய்யலாமா? நம்ம வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஜனா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஆமாண்ணே, அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல மாமா, எனக்கு என்னமோ கௌரி இங்க ஏதோ பக்கத்துல இருப்பான்னு தோணுது. நான் வெளியே போய் தேடிட்டு வரேன். அம்மா துர்கா, நீ இங்கேயே இரு. நீ இங்கேயே இருக்கணும், வெளியில எங்கேயும் போக கூடாது. இது உனக்கு புது ஊரு. நீ கௌரிய போய் எங்கன்னு தேடுவ? மாமா சொல்ற, நீ பதட்டப்படாம வீட்லயே இரு. நாங்க போய் தேடுறோம். ஏங்க, அவதான் வெளியில போய் தேடுறேன்னு சொல்றால, எப்படியோ கெட்டு ஒழிறான்னு அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியது தானே. அண்ணி, யாரு முன்னாடி என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. அவர் என்ன சொன்னாலும் நீங்க வேணும்னா ஆமா சாமி போடுங்க. இவ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் அந்த கௌரிய தேடுறதுனால உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் இவ வீட்டை விட்டு வெளியில போறப்பெல்லாம் தடுக்கிறீங்க? அக்கா எல்லாம் கரெக்டா தான் சொல்றாங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், இப்ப மட்டும் நீ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கல, அப்புறம் பேசுறதுக்கு நாக்கு இருக்காது சொல்லிட்டேன். பார்த்து கவனமா இருந்துக்க சொல்லிட்டேன். ஏங்க, இப்ப வரைக்கும் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க வாயை திறந்து பதிலே சொல்லலன்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இவளே இங்க இருந்து போறேன்னு சொன்னாலும் நீங்க எதுக்கு இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. துர்கா, நீ போமா. ஏய், கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டேன். நான் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். அத நான் எதுக்கு பண்றேன்னு நேரம் வரும்போதுதான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்த அப்புறம் உன்னையே நான் இந்த வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி இருக்கும். கௌரி, 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 கௌரி. என்ன துர்கா, எங்க தேடியும் நான் கிடைக்கலன்னு உடனே பயந்து போயிட்டியா? இல்ல நான் இல்லைன்னு நினைச்சு துடிச்சு போயிட்டியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் அம்மன் கோயிலுக்கு பூஜைக்கு போயிருந்தேன். எப்பவும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நான் தான் பூஜைக்கு கிளம்பி போயிடுவேனே. அதனாலதான் இன்னைக்கும் நான் கிளம்பி போயிட்டேன். நாள் முழுக்க கோவில்ல இருந்துட்டு இப்பதான் வரேன். சரியா? சரி, உள்ள போலாமா? வா.
இங்க நடக்கிற அநியாயத்தையும் அக்கப்போறையும் பாத்தீங்களா? நம்மள பிடிச்ச பீட இந்த குட்டிச்சாத்தான் ஒரேடியா இந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சா வந்து இங்க நிக்கிறா. நடக்கிற கன்றாவி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வயிறு எரிஞ்சு நிக்கிறேன்டி. எங்கேயோ ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அண்ணக்காவடிய இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்ததால என் ரத்தம்லாம் மறுபடியும் கொதிக்குது. இவளுங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு அடுத்து என்னென்ன டிராமா பண்ண போறாளுங்களோ. மாமா, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னப்ப கூட நான் தான் சொன்னேன்ல, கௌரி இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பான்னு. நான் சொன்ன மாதிரியே கௌரி திரும்ப வந்துட்டா பாருங்க. துர்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு கௌரி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஊர்ல இருந்து கோயில் தர்மகர்த்தா வர கூப்பிட்டிருக்காரு. கோவில்ல திருவிழா வர்றதுனால எல்லாரும் காப்பு கட்டணுமா. அதனால நான் இங்கேயே இருந்தா தப்பாயிடும் துர்கா. நான் இப்ப கிளம்பணும். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே நான் ஊருக்கு கிளம்பி போகதான் வந்தேன். இல்ல, நான் உன்னை தனியெல்லாம் விட மாட்டேன். நானும் உன் கூட வரேன். ரொம்ப சந்தோஷம். கடவுளே, இவளுங்க 2 பேரும் இப்படியே கிளம்பி போயிட்டாளுங்கன்னா இந்த குடும்பத்தை பிடிச்ச தர்தரம் ஒழிஞ்சிரும். இந்த துர்கா மட்டும் குட்டி பிசாசு அப்படியே கூட்டிட்டு போயிட்டானா இந்த உலகத்துல அதிகமா சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். இவ கிளம்புன கையோட என் பையன் அசோக்குக்கு ஒரு நல்ல ஜமீன்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்ல துர்கா, நீ இப்ப அங்க வர வேண்டாம். இந்த நேரத்துல நீ அங்க வர்றதும் சரியா இருக்காது. முதல்ல நான் போயிட்டு அங்க நேரம் பார்த்து அதுக்கப்புறம் சொல்றேன். நீ அப்புறம் கிளம்பி வந்தா போதும். இப்போ நான் மட்டும் கிளம்புறேன். நீ ஒரு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் கௌரி, என்னோட உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும். என் மனசும் உசுரும் முழுக்க முழுக்க ஒண்ணு மட்டுமே நினைச்சுக்கிட்டு உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கும். உனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஆனா ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறப்ப எவ்வளவு வலி இருக்குமோ அதே மாதிரி நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல கௌரி. இங்க பாரு, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா உடம்ப பாத்துக்கோ. உன்னையும் என்னையும் இந்த உலகத்துல யாராலையும் பிரிக்க முடியாது. நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. கிளம்புறேன். கௌரி, கொஞ்சம் பொறு, நான் இதோ வந்துடுறேன். அக்கா, இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தவ இப்ப எதுக்கு கிளம்புறா? இந்த குட்டி பிசாச நிக்க வச்சுட்டு உள்ள போறாளேக்கா. யாருக்குடி தெரியும்? நம்ம வீட்ல இருக்கிற எதையாவது சுருட்டி திருட்டுத்தனமா இந்த குட்டி சாத்தான் கிட்ட கொடுத்து விட்டாலும் விடுவா. அத்தை, நம்ம இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறத விட அந்த துர்காவை ஃபாலோ பண்ணிட்டு போனா அவ எதுக்காக இப்ப உள்ள போனான்னு தெரிஞ்சிடும். வாங்க போலாம். அண்ணே, காலன் ஐயா நம்ம கண்ணு முன்னாடி தானே இந்த கௌரிய மந்திர கட்டுல கட்டி போட்டு வச்சாரு. இனி அந்த கௌரி யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்டா, அந்த கௌரிக்கும் யாரும் தெரிய மாட்டாங்கன்னு அவர் சொன்னார்லண்ணே. அப்படி இருக்கும்போது இந்த கௌரி எப்படி இங்க வந்தா? அதாண்டா எனக்கும் தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. காலனையா கூட நம்ம இருக்கும்போது அங்க நாம பார்த்தது உண்மையா இல்ல இங்க நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்மையா? புரியலடா. ஆவுடையப்பா, இங்க பாருங்க. நான் தான்
இன்னும் 6 நாள் இந்த துர்கா வீட்டை விட்டு வெளியே வராம நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் இப்ப இங்க இந்த உருவத்துல துர்கா கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போறேன். அப்பதான் அந்த துர்கா கௌரிய எங்கேயும் தேடாம இருப்பான். இப்ப அந்த துர்கா வந்ததும் அவகிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் தான் என்ன கொண்டு போய் விட்டுட்டு வர போறீங்க. என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? புரியுதுங்கய்யா. ஒரு நிமிஷம் மாமா. இந்த கௌரி இதை வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு துர்கா இதெல்லாம்? இது ஏன் திருப்திக்காக நான் உனக்கு கொடுக்கறது. சித்தி கொடுத்தா அத வேண்டான்னு சொல்லுவியா? வாங்கிக்கோ இத. துர்கா, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. கௌரிய நானே நம்ம கார்ல கூட்டிட்டு போய் பத்திரமா பஸ் ஏத்தி வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். என்ன சந்தோஷமா? நன்றி மாமா. அட என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு நீ வேற கௌரி வேறயா? அம்மா கௌரி போலாமா? போலாங்க ஐயா. துர்கா போயிட்டு வரேன் துர்கா. நீ பத்திரமா வீட்லயே இரு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். கௌரிமா போலாமா? வா. ஆவுடையப்பா. ஐயா வண்டியை நிறுத்து. டேய் ஜனா, வண்டியை நிறுத்துடா. ஐயா, நீங்க இப்படி கௌரியோட உருவத்துல வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்கய்யா, அப்பதான் அந்த துர்கா கௌரியை காணும் தேட ஆரம்பிச்சா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்தோம். அப்பதான் நீங்க அந்த கௌரியோட உருவத்துல வந்தீங்க. நல்ல நேரத்துல நீங்க கௌரியோட உருவத்துல வந்து எங்களோட கவலையெல்லாம் குறைச்சிட்டீங்க. நீங்க மட்டும் அங்க வரலன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க கூட இந்த காலனும் ஏன் தெய்வம் கமண்டலக்காளியும் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கௌரி மந்திரகட்டுல இருக்கிற அந்த 6 நாள்ல இன்னும் ஏகப்பட்ட சோதனை வந்துட்டு தான் இருக்கும். ஐயா, இப்ப அதுக்கு என்ன பண்றது? நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. சண்டிகாவுக்கும் சண்டா முண்டாவுக்கும் நடந்த சண்டையை விட பயங்கரமான சண்டை எனக்கும் கௌரிக்கும் நடந்தது. பிரம்மாஸ்திரம் மாதிரி நான் கடைசியா பயன்படுத்தினதுதான் அந்த மந்திர கட்டு. அந்த மந்திர கட்டுக்கு 6 நாள் மட்டும்தான் ஆயுசு இருக்கும். அந்த கௌரி அம்மனோட மந்திர கயிறு தன் கைக்கு வர்றதுக்கு என்னென்ன தந்திரம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வா. கௌரி அந்த மந்திர கட்டுக்குள்ள இருந்தாலும் அவளோட சக்தியே செயல் இழந்து போனாலும் அவ பண்ற முயற்சி எல்லாமே அவ பண்ணிட்டு தான் இருப்பா. ஏன்னா திறந்து விடப்பட்ட புலியை விட கூண்டுல அடைப்பட்ட புலிக்கு தான் வேகம் அதிகம். அதனால நாம ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி
அந்த கௌரிய நரபலி கொடுத்தே ஆகணும். புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கய்யா, புரிஞ்சுது. ஹேய் வா ஆஷா, என்ன சாப்பிட்ற? காஃபி, ஜூஸ்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் தான் ஈவினிங் உனக்கு கண்டினியூவா கால் பண்ணல, ஏன் நீ ஃபோன் எடுக்கல? மூவிக்கு போயிருந்தேன் அர்ஜுன், அதான் எடுக்கல. மூவிக்கு போயிருந்தியா? எப்பவும் எங்க போனாலும் நீயும் நானும் ஒன்னா தானே போவோம். இது என்ன புதுசா தனியா நீ மட்டும் போற? சாருக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 6 வாட்டி கால் பண்ணிருந்தேன், ஏன் கால் பிக் பண்ணல? அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டசிக்கு நீ ஏன் திரும்ப என்ன கூப்பிடல? அது வந்து ஆஷா, போதும் அர்ஜுன், சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன சமாளிக்காத. இங்க பாரு ஆஷா, நான் நல்ல மூடுல வந்திருக்கேன். நீ என்னடானா என் மூட மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட போல இருக்க. ஆமா, நான் தான் உன் லைஃபை ஸ்பாயில் பண்றேன் பாரு. பின்ன நான் உன் லைஃபை ஸ்பாயில் பண்றேனா? அர்ஜுன் ப்ளீஸ் ஸ்டாப். புரியாதவங்களுக்கு பேசி புரிய வைக்கலாம், ஆனா எல்லாம் புரிஞ்சிருந்தோம் புரியாத மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது அர்ஜுன். ஆஷா, இப்ப எதுக்கு நீ வந்ததுல இருந்து சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? கோவப்படுறது நீயா நானா? நீ என்னை விட்டுட்டு தனியா படத்துக்கு போனேன்னு சொன்ன, அப்போ கூட நான் கோவப்படாம நிதானமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, உனக்கு எப்படி அர்ஜுன் கோவம் வரும்? சொல்லு, உனக்கு எப்படி கோவம் வரும்? நான் தனியா போனா என்ன, இல்ல வேற யார் கூடவாவது படத்துக்கு போனா உனக்கு என்ன? நான் உன்னோட ஒய்ஃப் இல்லையே, ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு தானே என் கூட பழகுற. அதனால நான் உனக்கு எக்கேடு கேட்டு போனாலும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ஆயிஷா, நம்ம கிளம்பலாம். இதுக்கு மேல நீயும் நானும் பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஆர்கியூமெண்ட் தான் முடியும். அதுக்கு வா போலாம். ஏய் ஆஷா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நீ வந்ததுல இருந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? எதுக்காக இப்படி கோவப்படுற? ஏன் இப்ப அழுகுற? ஏதாவது சொன்னாதானே தெரியும். ஒவ்வொன்றுமே உனக்கு சொல்லி சொல்லி தெரியறதுக்கு நீ ஒன்னும் தேர்ட் பர்சன் இல்ல அர்ஜுன், நீ என்னோட ஹஸ்பண்ட். என்னது ஹஸ்பண்டா? இவளை வச்சு நம்ம ஒரு பிளான் போட்டா இவன் நம்மளை வச்சு வேற ஒரு பிளான் போடுறா. டே அர்ஜுன், கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆயிடுறா. ஆஷா, நீ ஃபர்ஸ்ட் அழுகுறத நிப்பாட்டு. நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்னால எந்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீ இனிமேல் தான் அந்த ஸ்டேஜுக்கு போகணும், ஆனா நான் ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன் அர்ஜுன். அதனாலதான் நான் இவ்ளோ டிப்ரெஷன்ல இருக்கேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா பிராங்கா பேசுவோமா? அப்போதான் உன்னோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி அர்ஜுன், நான் ஓப்பனாவே உன்கிட்ட கேட்டுடுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது? நாம 2 பேரும் உண்மையா தானே லவ் பண்றோம். நீ என்ன உண்மையா லவ் பண்றியா, இல்ல ஜஸ்ட் பழகி தொலைச்சிட்டோம் வேற ஆப்ஷனே இல்லன்னு நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி கழட்டி விடலான்னு யோசிக்கிறியா? ஹேய், இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா ஆஷா? நீ என்கிட்ட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட லைஃபையே நான் வேற மாதிரி பாக்குறேன் ஆஷா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணமே நீ மட்டும்தான் ஆஷா. அர்ஜுன், நீ எப்போ என்ன கல்யாணம் பண்ணி உன்னோட ஒய்ஃபா ஆக்க போற? ஆஹா, கல்யாணம் பண்ணணுமா? எப்போ இவ வாயிலிருந்து இந்த கெட்ட வார்த்தை வந்துச்சோ, இதுக்கப்புறம் இவன் நமக்கு செட் ஆக மாட்டா. இவளை எப்படியாச்சும் கழட்டி விட்டுறணும். சொல்லு அர்ஜுன், என்ன யோசிக்கிற? இங்க பாரு, நடக்கும். எல்லாமே கூடி சீக்கிரம் நல்லபடியாவே நடக்கும். இனிமே நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. வா, நான் போறப்போ நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஏய், நீ இங்க இருக்கிறது தான் என்னோட பிரச்சனை. மறுபடியும் உங்ககிட்ட திருப்பி பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாத. ஒழுங்கு மரியாதை நீ இங்க இருந்து கிளம்பி போயிடு. நான் கிளம்பி போறப்போ என்ன சொல்லிட்டு போனேன்? திரும்ப வரும்போது நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னல. அப்புறம் ஏன் நீ இன்னும் கிளம்பாம இங்கே இருக்க? சின்னையா,
என்னால உடனே வீட்டை விட்டு கிளம்பி போக முடியாது சின்னையா. என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. உன்னோட கேவலமான எண்ணமும் கேடுகட்ட புத்தியும் இப்ப வெளியே வந்துருச்சு பாத்தியா? அப்ப என்னோட அம்மா பெரியம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே நீ பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டுதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. சின்னையா, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஒன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. பாரு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நான் ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன். இல்ல, நீதான் என்கிட்ட கௌரி கிளம்பி போறப்போ நானும் கிளம்பி போறேன்னு சொன்னல. இப்ப கௌரியும் போயாச்சு, அப்புறம் இன்னும் எதுக்காக நீங்க இருக்க? நான் நிம்மதி இல்லாம வாழ்க்கை முழுக்க இப்படி புலம்பிட்டே இருக்கிறத பாக்குறதுக்கா? அதுக்காகவா? நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் சின்னையா. ஆனா கௌரி போகாம நான் மட்டும் கிளம்பி தனியா ஊருக்கு போனா ஏதோ போன வேகத்திலே வாழ வெட்டியா ஊருக்கு திரும்பி வந்துட்டானு ஊருக்காரங்கள தப்பா பேசுவாங்க சின்னையா. ஏய், யாரு உன்னை பத்தி தப்பா பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன பத்தி என்ன தப்பா பேசினாலும் எனக்கு வருத்தம் இல்ல. என்னோட பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். நீ இந்த வீட்ல இருக்கிறது, என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத பாரு, நீ ஊருக்கு போவியோ இல்ல வெளியில எங்கேயாவது போவியோ, நீ எங்க போய் தொலைஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஆனா இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது கிளம்பி போய் தொலைஞ்சிடு. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். புரியுதா? அடுத்த வாட்டி நான் இங்க வரும்போது நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இப்ப சின்னையா விருப்பப்பட்டு என் கழுத்துல தாலியை கட்டிக்கலன்னு சொன்னாரோ அப்பவே நான் பாதி செத்துட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னால இனிமே இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் குழப்பமும் வராது. அக்கா அக்கா அக்கா. ஏய், நில்லு. இப்ப யாரு குடிய கெடுக்க கையில பேக்கோட கிளம்பிட்ட? ஆமா, கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? நாங்க நாசமா போகணும்னு தானே? இதெல்லாம் கேட்கவா வேணும்? அதான் முகரக்கட்டையிலே தெரியுதே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு இது வரைக்கும் நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. நான் கும்பிடுற கடவுள் கிட்ட அப்படி வேண்டினதும் இல்ல. என்னை சுத்தி கெட்டது நினைக்கிறவங்க அதிகமா இருந்தா கூட அவங்களுக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு தான் நான் எப்பவும் வேண்டிக்கிறேன். அப்போ எங்களை எல்லாம் பார்த்தா கெடுதல் நினைக்கிறவங்க மாதிரி தெரியுதா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க முன்னாடி நின்னு எங்களை பத்தியே இவ்வளவு திமிரா பேசுற? ஐயோ இல்லத்த,
நான் அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லல. நீங்க தான் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஓஹோ, நாங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா அப்போ நீ எல்லாத்தையும் சரியா பண்ண வேண்டியது தானே? இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ வேலைக்காரியா மட்டும் இருந்திருந்தா நாங்க தப்பா புரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா வந்த வேகத்திலேயே என்னோட மகனுக்கு வீட்டுக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்கன்னு நினைச்சியா? அக்கா, இவகிட்ட நின்னு பேசுனா நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருவா. என்னால இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் இனி பைத்தியம் பிடிக்காதத்த. என்னடி பேச்சுல திமிருத்தனம் தெரியுது? அக்கா, இதுக்கு பேர் திமிர்த்தனம் இல்லக்கா, கொழுப்பு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த ஜமீனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நல்ல ஓசில வேலைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடுறாள். அதான் கொஞ்சம் மார்க்கமா பேசுறா. ஏய், காலையில பெரிய இவளாட்டம் ஏதோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி எங்கடி கிளம்பி போற? நான் இங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. சின்னையா இப்ப என் மேல கோவத்துல இருக்காரு. ஆனா இப்படியே நாளுக்கு நாள் போச்சுன்னா அந்த கோபம் வெறுப்பா மாறிடும். எப்பவுமே அவர் வெறுக்கிற பொண்ணா நான் மாறிடக்கூடாது. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறேன். நிஜமாவா சொல்ற? அப்பாடா, இத்தனை நாளா நீ எங்களை சந்தோஷப்படுத்தின மாதிரி ஒரு காரியமும் பண்ணதில்ல. இப்ப நீ சொன்ன பாத்தியா, அதுதான் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி சரி, சீக்கிரம் மனசு மாறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடு. ஏய் நில்லு, முதல்ல அந்த பேக்கை கீழே வை. அக்கா, வர வர நீங்களும் பெரியவர் மாதிரி ஆயிட்டீங்க. அவளே வீட்டை விட்டு கிளம்ப போறேன்னு சொல்றா, நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. வாய மூடி. இந்த தரித்திரத்தை நான் எதுக்காக வீட்டுல வைக்கணும்? அப்புறம் எதுக்கு அவ பேக்க கீழே வைக்க சொன்னீங்க? ஏய், இவ இத்தனை நாளா இருந்தது இந்த ஜமீன் வீட்டுல. எப்பவும் இந்த வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்லாதவ இப்ப திடீர்னு கிளம்பி போறேன்னு அவளா வந்து சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் அவளை அந்த பேக கீழே வைக்க சொன்னேன். ஓ, சந்தேகமா? அதுல என்னக்கா சந்தேகம்? அதுவும் இவ மேல? இந்த வீட்ல இருந்து கிளம்பி போறவ சும்மா போறாளா இல்ல எதையாவது சுருட்டிக்கிட்டு போறாளான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? பணம் நகன் எதையாவது எடுத்து அவ பேக்ல வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டானா? அதனால அவளோட பேக நாம செக் பண்ணணும். வா. ஏய், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. ஹே, போ போடி. அப்பாடா, தரித்திரம் ஒழிஞ்சுது. அப்பாடா.
இப்பதான்க்கா இந்த வீடு வீடு மாதிரியே இருக்கு. அவ வெளியில போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான்க்கா நம்ம வீட்லயே நம்மளால நிம்மதியா மூச்சு விட முடியுது. அந்த தர்தரம் பிடிச்சவ எப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம நிம்மதி எல்லாம் போய் எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்தோம். இப்ப அவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு. சின்ன வயசுலயே பெத்த தாய் தகப்பன தூக்கி முழுங்கினவ எங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் தூக்கி முழுங்கிட போறாளோன்னு நினைச்சேன். நல்ல வேளை நம்மளே அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி டீசென்ட்டா அவளே கிளம்பி போயிட்டா. அவளோட ஜாதகத்துல அப்படி என்ன கன்றாவி இருக்குன்னு தெரியல. ஆரம்பத்துல அந்த அகோரி சொன்னப்ப கூட நான் முழுசா நம்பல. ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியமும் நம்ம வீட்ல நடந்துச்சு. கடைசியில இந்த 6 நாளுக்குள்ள அவ இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போகலனா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு அந்த அகோரி சொன்னதுல இருந்து நிம்மதியும் போச்சு, தூக்கமும் போச்சு. இப்ப கிளம்பி போனவளை கூட ஒரு லிஸ்ட்ல சேர்த்துடலாம். ஆனா அந்த குட்டி பிசாசுக்கு எல்லாருமா சேர்ந்து கொடுத்த பில்டப்ப என்னால இப்ப வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல. எது எப்படியோ இந்த வீட்ல இருந்த 2 நெகட்டிவ் வைபும் கிளம்பி போயாச்சு. அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனத நாம இன்னைக்கு கொண்டாடணும். இந்த வீட்ல மனசும் வயிறும் நிறைஞ்சு நிம்மதியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. வாங்க இன்னைக்கு இந்த இனிப்பான செய்திய நாம இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடுவோம். போலாம் வாங்க. நில்லுங்க. துர்கா, துர்காவை யாரு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது? சொல்லுங்க. யாரு துர்காவை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது? மாமா, என்னை யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. அவங்க யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லல. நானாதான் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டேன். துர்கா, நீ இந்த வீட்டோட மருமக. நீ சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்பி போனா உன் ஊர்ல உள்ளவங்க எங்களை பத்தி என்னமா நினைப்பாங்க? ஏற்கனவே எங்க ஊர் பொண்ணு வெளியூர்காரங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம், அதனால நிறைய பிரச்சனை வரும்னு அன்னைக்கு உங்க ஊர்க்காரங்க சொன்னத இன்னைக்கு அதை நீ உண்மையாக்க பாக்குறியாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியல. நான் இங்க இருக்கிறது எதுவுமே சரியா இல்ல, சூழ்நிலையும் சரியா இல்ல. நான் யாருக்கும் பாரமா இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் கிளம்பி போனேன். அவதான் இந்த வீட்ல இருக்க பிடிக்கலன்னு சொல்றால. பிடிக்காத ஒருத்திய நீங்க 2 பேரும் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? பெத்த பிள்ளைக்கு நல்லது செய்யறன்னு இவளை கட்டி வச்சு அவனோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. இன்னும் இவளை வச்சு நீங்க 2 பேரும் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்த வேலைக்காரிய, அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு கழுதைய திடீர்னு இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. அப்ப இந்த வேலைக்காரியும் இந்த ஜமீனுக்கு வாக்கப்பட்டு வந்த நாங்களும் ஒண்ணா? சரி, எங்க யாருக்கும் தான் இவளை பிடிக்கல. கல்யாணம் பண்ண அசோக்குக்காவது இவளை பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அவனுக்கும் சுத்தமா பிடிக்கல. இவளை பிடிச்சிருக்கான்னு யோசிச்சீங்களா? நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம வாழாமலே இருந்துடலாம். உங்க பிடிவாதத்தால நம்ம வீட்டு பிள்ளையோட வாழ்க்கையை எதுக்கு நாசம் பண்றீங்க? அண்ணே,
நாசமா போன மூதேவிய மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரியணும். இத பார், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் வீட்ல யாரும் வாயை திறக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட இந்த குடும்பத்தை கெடுத்தவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அதுக்கும் மீறி இவ இந்த வீட்ல இருந்தா நாங்க யாரும் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்கிட்டயே எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? கொஞ்சம் சொல்றத கேளுங்க. இவ யார் தெரியுமா? இவளால என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியுமா? இது எதுவுமே தெரியாம இவளை நீங்க வீட்ல வைக்கிறதுக்கு எந்த விதத்துல நியாயம்? ஏய், வர வர உனக்கு நாக்கு நீளமா போச்சுல. என்ன தைரியம் இருந்தா என் அண்ணன் முன்னாடி நின்னு எதிர்த்து பேசுவ? என் அண்ணனை மதிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை. டேய் ஜனா, கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நீ உள்ள போமா. போமா. அவ இந்த வீட்ல இருந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இவ இந்த வீட்ல இருந்தா இந்த குடும்பமே அழிஞ்சு மண்ணா போயிடும்னு அந்த அகோரி சொல்லிட்டு இருக்காரு.